ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்முடைய ஆன்மீக பயணத்தில் எங்கே போக போகிறோம்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ ராஜகுபேர திருக்கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நாங்கள் 2 வீலரில் போனதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் ஒரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். நாங்கள் சென்னையிலிருந்து பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ரீ ராஜகுபேர கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விசேஷமான பிரபலமான ஒரு கோவில். இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் வெள்ளை கேட் அப்படின்ற ஒரு இடத்துல சென்னை டு பெங்களூர் போகிற இந்திய தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரே ஒரு டோல் தான் இருக்குது. நாங்கள் வீக் டேஸாக இருந்தாலும் டோலில் நல்ல டிராஃபிக். நாங்கள் 2 வீலரில் வந்த நல்ல சைடில் வந்துட்டோம். நீங்கள் காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த பெங்களூர் போகிற பைபாஸில் ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து யூட்டன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கோவில் பார்க்கலாம். இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு வாங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து குபேரரை சிவனையும் வழிபட்டுட்டு போகிறாங்க. அவங்களோட வேண்டுதல் இங்கே நிறைவேறுதுன்னு நம்புகிறாங்க. நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2 பக்கமுமே வந்து உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் 4 வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செக்யூரிட்டியும் இருக்காங்க. இந்த கோவிலில் கார் பார்க்கிங் ப்ளஸ் 2 வீலர் ரெண்டுமே இருக்குது. நல்ல ப்ராப்பராக ஒரு இடம் இருக்குங்க. செக்யூரிட்டியோட நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கிறாங்க. இந்த கோவில் 2019 தவத்திரு சிவஸ்ரீ ராஜகுபேர சுவாமிகளால் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் சித்தர்களோட அருளால் கட்டப்பட்டதுனால இந்த கோவிலில் சித்தர்களோட வழிபாடு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், ரொம்ப நீட்டாக நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோவில் ஒரு தனியாருக்கு சொந்தமான கோவில் தான். இந்த கோவிலுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா அன்னதான குடும்பம் இருக்குது. இந்த கோவில் வாசல்லே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கோவிலையும் போட்டிருக்க மாதிரி தான் இந்த கோவில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அகத்தியரோட சிலை தான் இருக்கும்.
அந்த அகத்திய சிலைக்கு நீங்களே வந்து பூஜை பண்ணலாம். விபூதி அப்புறம் ஊதுவத்திலாம் ஏற்றி வைக்கலாம். இது அந்த கோவிலோட மெயின் இடம். அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் நம்மளோட குபேரர் ப்ளஸ் வந்து சிவனோட உருவத்தை பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப நிம்மதியான ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் போன சமயத்தில் வந்து இங்கே நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகிறதுனால இந்த ரோடு சரி பண்ணுறது அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது உள்ளே போய்ட்டும் எடுத்திருப்பாங்க. எங்களால் உள்ளே மெயின்டெனன்ஸ் போகிறதுனால எடுக்க முடியல. இந்த கோவிலில் இருக்கிற ஸ்லோகமே எல்லாமே எப்படி இருக்கும்னா, கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன், பெறுவதற்கு நீ வருகிறாயா, அப்படி தான் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அன்னதான கூடம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது இட்லி, தோசை, சாம்பார், கிச்சடிலாம் கொடுத்தாங்க. நல்லா சுட சுட கொடுத்தாங்க. அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே எப்போ வந்தாலும் சாப்பாடு கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் எதுக்காக அடிக்கடி சொல்கிறேன்னா, நான் மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், எந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த கோயில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் எல்லா சன்னதிக்கும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நாணயங்களை கொட்டி வச்சுருக்காங்க. அந்த நாணயங்களை மக்கள் தொட்டு அவங்களும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நாணயங்களோட சேர்த்து இந்த பாத்திரத்தில் கொட்டி மக்கள் வழிபடுறாங்க. இது எல்லா சன்னதியிலையும் இருக்குது. இது போல் நிறையா ஸ்பிரிச்சுவல் வீடியோ, நிறைய கோயில்களை பற்றி நம்ம சேனலில் போட போகிறோம். நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் சேனல். तत्सवितुर्वरेण्यं